நமக்கு வரக்கூடிய எந்த இன்னல்களா இருக்கட்டும், இடையூறுகளா இருக்கட்டும், அவற்றை தருவது அல்லாஹ் தான். அது எப்படிங்க? நம்ம அல்லாஹ் தொழுகிறோம், அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் ஏத்துக்கிறோம், நமக்கு போய் அல்லாஹ் தொந்தரவு கொடுப்பானா? ஆமா. இஸ்லாத்துடைய அடிப்படை, ஈமானுடைய அடிப்படை என்னவென்றால் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எனக்கு வரக்கூடிய நன்மை, எனக்கு வரக்கூடிய தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தான் வருகிறது என்று நம்புவது ஈமானுடைய முக்கியமான அம்சம். சரி, அப்ப அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய இன்னலினால் அந்த இன்னலை, அந்த இடையூறை தீர்த்து வைப்பவனும் அல்லாஹ் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஒண்ணு அல்லாஹ்வே நேரடியாக தீர்த்து வைப்பான், அல்லது தீர்த்து வைப்பதற்கான காரணிகளை அல்லாஹ்வோ அல்லாஹ் ரசூலோ நமக்கு சொல்லி இருப்பார்கள். நமக்கு பெரிய வேதனை என்னடா சகோதரர்களே, இன்னல்களால் அவதிப்படக்கூடிய நாம் அந்த இன்னல்களில் இருந்து அந்த இன்னல்களை உருவாக்கிய அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு மருந்தை தருகின்றான். அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள நம்ம தயாரா இல்லை. இதெல்லாம் மேலும் மேலும் பிரச்சனை, மேலும் மேலும் சொல்றாங்க. அதுல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை வெளியே இருந்தா இன்னொரு பிரச்சனை வருது. ஏன்? நம்ம பிரச்சனையில வெளியே வந்துடும் நினைக்கிறோம், அது வெளியே வரல, இன்னொரு பிரச்சனையை மாற்றோம். எப்பொழுது ஒரு பிரச்சனை முழுமையா வெளியே வர முடியும் என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹ்வோ அல்லாஹ் ரசூலோ சொன்ன முறைப்படி இருந்தா தேடினால் மட்டும்தான் ஒரு பிரச்சனை முழுமையா வெளியே வர முடியும்.